வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐங்கிறது எப்போதோ ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு டெக்னாலஜின்னு நாம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. இனிமே அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல, அதுதான் நம்மளோட நிகழ்காலம். சரி, இந்த ஏஐ எப்படி அமைதியா ஆனா ரொம்ப வேகமா நம்ம உலகத்தை மாத்திட்டு இருக்குன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஏஐ நம்ம டெய்லி லைஃப்ல, குறிப்பா நாம யூஸ் பண்ற டெக்னாலஜில எப்படி உள்ள வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது நம்ம கூட ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்க ஒரு சாட்பாட், அதாவது நம்ம கிட்ட பேசுற ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட சொன்னா மட்டும் போதும்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி இருக்கலாம், ஆனா இது இப்போ நிஜமாகிட்டு வருது. நம்மளோட சாதாரண வேலைகள்ல கூட ஏஐ எவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்குன்னு இதுக்கு மேல ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. இந்தியால இப்போ என்ன நடக்குது தெரியுமா? ஓப்பன் ஏஐ, ரேசர்பே, அப்புறம் நம்ம என்பிசிஐ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா நீங்க சாட்ஜிபிடி கிட்ட சும்மா பேசினாலே போதும், அதுவே பிக் பாஸ்கெட் மாதிரி தளங்கள்ல உங்களுக்காக ஆர்டர் பண்ணிடும். பேமெண்ட்க்கு உங்க யூபிஐ மூலமா ஒரு கிளிக் பண்ணா போதும், சும்மா பேசிட்டே ஷாப்பிங் முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க. இது வெறும் பேமெண்ட்ஸ்ல மட்டும் நிக்கல. யூடியூப் பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்காக புது புது ஏஐ டூல்ஸ் கொண்டு வராங்க. கூகுள் தன்னோட ஏஐ சர்ச்சை தமிழ், மலையாளம்னு இன்னும் 7 இந்திய மொழிகளில் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, கூகுளோட ஜெமினி 2.5 மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் வருது. அதுங்க நம்மளுக்காகவே ஆப்ஸ் யூஸ் பண்ணி வேலை பார்க்கும். சரி, டெய்லி லைஃப்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தை பத்தி பேசுவோம். அதுதான் கல்வி. உலகம் பூரா எல்லா நாடுகளும் தங்களோட அடுத்த தலைமுறைய இந்த ஏஐ உலகத்துக்கு தயார்படுத்துறதுல பயங்கர பிஸியா இருக்காங்க. இது ஒரு குளோபல் ரேஸ் மாதிரியே போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அமெரிக்கால இன்டெல் கம்பெனி ஸ்கூல் பசங்களுக்கு ஏஐ சொல்லிக் கொடுக்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. ஆனா இங்க இந்தியால என்ன நடக்குதுன்னா, 3வது கிளாஸ்ல இருந்தே ஏஐய ஒரு பாடமா கொண்டு வர பிளான் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சின்ன வயசுல இருந்தே ஏஐயோட முக்கியத்துவத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இது தெளிவா காட்டுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல. இந்தியால இப்போ இன்ஜினியரிங், பிபிஏ, பிசிஏன்னு எல்லா டிகிரிஸ்லயும் ஏஐயும் டேட்டா சயின்ஸும் கட்டாய பாடமா ஆக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஐங்கிறது இனிமே ஒரு தனி சப்ஜெக்ட் இல்ல, அது ஒரு பேசிக் ஸ்கில், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த புது ஏஐ எக்கனாமியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பணம் கொட்டப்படுதுன்னு தான். அடுத்து வரப்போற நம்பர்ஸ்லாம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். $90 மில்லியன். இது டூவல் என்ட்ரின்னு ஒரே ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் வாங்கின ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஐடியாவுக்கு எவ்வளவு பெரிய முதலீடு கிடைக்குதுன்னு. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். சரி, இப்போ இதை விட பெருசா ஒரு நம்பர், $4 பில்லியன். இது கூகுள் ஒரே ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்காக செலவு பண்ற பணம். இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நம்ம இந்தியாலயும் நடக்க போகுது. டிசிஎஸ் நம்ம இந்தியால ஒரு ஜிகாவாட் கெப்பாசிட்டியோட ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் கட்ட போறாங்க. இது எதை காட்டுதுன்னா, ஏஐக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றதுல எவ்வளோ சீரியஸா இருக்கிறாங்கன்னு தான். சரி, இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுக்கு? இது வேலை வாய்ப்புல ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரப்போகுது. நிதி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற சில வேலைகள் குறையலாம், ஆனா அதே சமயம் கிட்டத்தட்ட 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் புது ஏஐ சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்தியால உருவாகுமா. இது ஒரு புது ஜாப் செக்டாரே உருவாகிறதுக்கான அறிகுறி. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியை உருவாக்கும் போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி அதுக்கு ரூல்ஸ் போடுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் நம்மளோட கடைசி பகுதி. ஏஐக்கு யாரு ரூல்ஸ் போடுறதுன்னு நடக்கிற குளோபல் ரேஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பெரிய குளோபல் செஸ் கேம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஓப்பன் ஏஐ யூரோப்ல காம்படிஷனை பத்தி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் கிளாட உருவாக்குன ஆந்த்ராபிக் கம்பெனி இந்தியால ஆஃபீஸ் திறக்க போறாங்க. நம்ம இந்தியாவும் யூகேவும் சேர்ந்து ட்ரஸ்ட்வர்த்தி ஏஐன்னு ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. ஏன், மைக்ரோசாஃப்ட் சிஓ கூட மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ முழுசா ஏஐல தான் கவனம் செலுத்துறாரு. இந்தியா இதுல சும்மா இல்ல. அவங்க தனக்காவே ஒரு சாவரன் ஏஐ பிளான வச்சிருக்காங்க. இந்த டைம்லைன் பாருங்க. ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜிக்கான ஒரு போட்டி, அதுக்கப்புறம் நமக்கான ஒரு ஏஐ மாடல் உருவாக்குறதுன்னு இந்தியா ரொம்ப உறுதியான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் கம்பெனிக்கும் ஒரு பெரிய சவால் இருக்கு. அது என்னன்னா, ஒரு பக்கம் ஏஐல புதுசா கண்டுபிடிக்கிறத என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு பக்கம் ஏஐயை வச்சு நடக்கிற ஸ்கேம்ஸ், ஃபேக் நியூஸ் மாதிரியான தப்பான விஷயங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்கணும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க். ஸோ நாம பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஏஐ சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற இந்த ஏஐ பவர்ட் ஃபியூச்சர் நிஜமாவே எப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்க போகுது? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?